தேடி வந்தாரே, நீசன் என்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே, பாவியாக இருக்கையிலே அன்பால் பாரில் உன்னை தேடி வந்தாரே, நீசன் உன்னை தள்ளாமலே நேசராக மாற்றிடவே. ஆஹா, இயேசுவின் மகா அன்பீதே, அதன் நாடம் அறியலாகுமோ, இதற்கிணை ஏதும் இல்லையே, இணை ஏதும் வேறில்லையே. உள்ளத்தாளவரை தண்ணீர் தம் உள்ளம் போல நேசிப்பதினா, அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. உள்ளத்தாளவரை தள்ளினும் தம் உள்ளம் போல நேசிப்பதினா, அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. இயேசுவின் மகா அன்பீதே, அதன் நாடம் அறியலாகுமோ, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. ஹல்லேலூயா. நேற்று பாட்டெல்லாம் செலக்ட் பண்ணும்போது கூட ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன், ஒன்னும் இல்லை யாரும் இல்லை கஷ்டமாகுது எல்லாம் பாடக்கூடாது சர்ச்சில். ஆமென். ஆண்டவரை கஷ்டப்படுத்துற மாதிரி. ஆமென். ஒண்ணு இல்லாதவளதான் இப்படி மாற்றி வச்சுக்கிறார் அவரு. ஆமென். எப்படியோ இந்த நிலைமையில என்னென்னமோ சூழ்நிலையில கடந்து போனவங்க தான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். தகுதி இருக்கா? இல்லதான். ஆமென். அதிகாரம் இருக்கா? இல்லதான். ஆமென். சாதிச்சுட்ட இருக்கா? இல்லதான். ஆமென். கஷ்டம் இருக்கா? இருக்குதான். ஆமென். அவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. இவ்வளவு தூரம் நடத்தினவர் இனிமே நடத்திடுவாரு. அதான் விசுவாசம், நம்பிக்கை நமக்கு. ஹல்லேலூயா. அதுதான் நமக்கு நம்பிக்கை. ஆமென். ஹல்லேலூயா. ஆமா. கிருபையை குறித்து இந்த நாட்கள்ல பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். போன வாரத்துக்கு முன்னாடி வாரம் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் ஒரு சில வசனங்களை நாம் வாசித்தோம். இது 4வது பிரசங்கம் கிருபை குறித்து. இன்னும் எத்தனை வாரம் போகும்னு தெரியாது. ஆனா இந்த அடிப்படையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கையினுடைய பர்பஸ், நோக்கம் புரிந்துவிடும். ஆமென். நம்ம படைக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட, பிரித்தெடுக்கப்பட்ட பிரதானமான நம்முடைய அடையாளம் நமக்கு புரிந்துவிடும். ஆமென். வேதனை நமக்குரியதா இருக்காது, கண்ணீர் நமக்குரியதா இருக்காது, கவலை நமக்குரியதா இருக்காது. இதெல்லாம் இதுக்குள்ள நம்ம கடந்து போனாலும் இது நம்மள ஆளுகை செய்யாது. ஆமென். ஏன்னா நான் வாடுறது உலகத்தில் உள்ள இந்த சூழ்நிலைகளின் காரியத்தின் அடையாளங்கள்னால் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் மீது வைத்த கிருபையினாலே. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலே வைத்திருக்க பிரதானமான நோக்கத்தினாலே எதிர்கொண்டு பார்த்து சந்தோஷத்தோடு, ஆமென்,
பரவசம் அடைந்து அவருக்காக வாழ முற்படுகிற ஒரு வாழ்க்கையை தான் நீங்களும் நானும் வாழணும். ரொம்ப வேகமா சொன்னேன். போன வாரம் ஆண்டவராகிய தேவன் 3 காரியத்திற்காக நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த 3 காரியங்களையும் சபையை கொண்டுதான் தேவன் ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். ஜனங்களுக்கு மட்டும் இல்ல, உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளுக்கும், வானோர் பூதலத்தோர் அப்படின்னா மேல இருக்கிற அவரால் படைக்கப்பட்ட தூதர்களுக்கும், விழுந்து போன பிசாசனுடைய சேனைக்கும் கூட தேவனுடைய கிருபை எவ்வளவு பெரியது என்று நாம் புரிந்து கொள்கிறதின் மூலம், சபையிலே இதை விளங்கிக் கொள்கிறதின் மூலம் அவர்கள் சபையை பார்த்து விளங்கிக் கொள்கிறார்கள் என்று போன வாரம் நான் வசனத்தின் ஆதாரத்தோடு சொன்னதை அதை வேகமா சொல்லிட்டு போயிட்டேன். இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா சொல்ல விரும்புகிறேன். 3 காரியங்கள் தேவன் நமக்காக கொடுத்திருக்கிறார் என்று நாம் முடித்தோம். முதலாவது ஒரு காரியம், தம்மை அவர் பெருமையாக்கினதின் மூலம் நம்மை அவர் ஐஸ்வர்யவானாய் மாற்றினார். எங்கேயாவது லைட் எரியுதா, பெல் அடிக்குதா? போன வாரத்துக்கு முன்னாடி வாரம் சொன்னது 2 கொரிந்தியர் 8:9 அவர் தம்மை வெறுமையாக்கினதின் மூலம், அவர் தம்மை ஏழ்மை கோலத்தில் பூமிக்கு அவர் அந்த கோலத்தை எடுத்து வந்ததின் மூலம் நம்மை அவர் ஐஸ்வர்யவான்களாய் மாற்றியிருக்கிறார். உலகத்திலே பெரிய சொத்து சுகம் நீங்களும் நானும் பெற்ற ரட்சிப்பு. ஆமென். மற்றதெல்லாம் கூட கிடைக்கிற காரியங்கள். நம்முடைய கவனம் அவர் நமக்காக கொடுத்ததான அந்த மேலான ஒரு ரட்சிப்பு. இரண்டாவது ஒரு காரியம், நற்கிரியை செய்வதற்காக தான் ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். சொல்லும் போது சொன்ன, ஆண்டவர் நம்மளை பட்டி டிங்கரிங் எல்லாம் பார்த்து இருக்கிற இந்த மாதிரி ஒரு பாவமான வாழ்க்கைய அப்படியே அதை சுத்திகரிச்சுட்டு இவன் பரிசுத்தவன் இல்ல. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். அதை நீங்களும் நானும் நம்பணும். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியினாலே நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன். பழையவைகள் என்னில் ஒழிந்தாதான் இந்த புதுசு வரும். ஆமென். அப்ப ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆண்டவர் பழச அப்படியே வாழ்க்கையில இருந்து அப்படியே உருவி தூக்கி தூர குப்பையில போட்டுட்டு புது அடையாளத்தை அவர் நமக்கு கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள் இருக்கிற இந்த அடையாளத்துல தான் பூமியில நாம் வாழுறோம். ஏன்னா புது வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள். இந்த வார்த்தை கிறிஸ்துவுக்குள்ள என்ற வார்த்தையை மனதில் வச்சுக்கங்க. நான் கடைசியில இதனுடைய விளக்கத்தை உங்களுக்கு சொல்றேன். கிறிஸ்துவுக்குள்ள இந்த புதிய அடையாளத்தை கொடுத்திருக்கிறாரு. இது கிருபையால மட்டும்தான் வேலை செய்யும். ஏன்னா கிருபை கிறிஸ்துவினாலே நமக்கு கிடைத்தது ஒரு ஈவு. ஆமென். அப்ப அவர் பழச அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணல, புதுசா நமக்கு கொடுத்துட்டாரு. ஆமென். இந்த புதுசு அப்படியே வளர 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 நாம் வளர்ந்து அவரை பூரணமாய் வெளிப்படுத்துகிற அளவிற்கு இது நமக்குள்ள உருவாகணும். இந்த வெளிப்பாடு, இந்த உருவாக்குதல் தேவன் நம்மை சபையிலே அழைத்து பிரித்தெடுத்து ரட்சிப்புகளை நடத்தி இணைத்து, ஆமென், இங்க வேரூன்ற பண்ணி இந்த இடத்திலிருந்து பெறுகிற போதனைகளின் மூலம் நம்முடைய வாழ்க்கை தேவன் விரும்புகிற வாழ்க்கையாகவும் வேதத்திற்கு ஒத்த வாழ்க்கையாகவும் இருக்கிற பட்சத்தில் அவருடைய சாயல் நம்மிலே வெளிப்படும். ஆமென். இயேசுவை பூமியில நம்மூலமாய் காண்பது தேவனுடைய முக்கியமான நோக்கமாய் இருக்கிறது. இதே ஒரு பெரிய கிருபை. பிசாச அப்படி வெளிப்படுத்திடலாம், இயேசுவை அப்படி வெளிப்படுத்த முடியாது. ஆமென். ஒரு தப்பு செஞ்சு ஒரு பாவம் செஞ்சுட்டா பிசாசு வெளிப்பட்டுருவான். பிசாசுனுடைய வேலையே இயேசு நம்ம வாழ்க்கையில தெரிய கூடாதுங்கிறது தான். ஆனா தேவனுடைய வேலை என்னன்னா, என்னுடைய ரட்சிப்பு பூரணமா உனக்கு கொடுக்கிறதின் மூலம் நீ என் குடும்பத்திற்கு சொந்தமாயிட்ட. ஆமென். என் குடும்பம் எது? பரலோகத்துல உனக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற நித்திய ஜீவன், அழிவில்லாத ஒரு வாழ்க்கை, அழிவில்லாத ஒரு ராஜ்யம். அதுக்குதான் கிறிஸ்தவங்க கர்த்தருக்குள் நித்திரை அடைகிறார்கள் சொல்லி செத்தவங்களை பார்த்து சொல்லுவாங்க. ஆமென். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு மரணம் இல்லை. ஆமென். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு பூமியிலே நித்திரை. ஆமென். அவருடைய வாழ்க்கை இங்க நித்திரை அடைந்த பிறகு நித்திய ஜீவன்
என்றென்றைக்கும் தேவனோடு இருக்கிற ஒரு சாயலை, மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தை நாம் அணிந்து கொள்கிறோம். இந்த சாயல் தேவனோடு இருப்பதற்கு இன்னும் தூய்மைப்படும் பொழுது வந்துருது. ஹல்லேலூயா, ஆமென். அப்ப இந்த சத்தியங்கள் எல்லாம் தெரியாம ஆண்டவருக்காக வாழ முடியாது பாருங்க. ஆமென். அப்ப ஏதோ ஏதாவது கெட்ட வார்த்தை சரளமா வந்துடும். பொறாம, கோபம், எரிச்சல், வெறுப்பு, உலகத்துல இருக்கிற கவர்ச்சிகள் இதெல்லாம் ஈஸியா சரீரத்துல ஒட்டிக்கும். ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ள புது சிருஷ்டியா தன்னை உணராததின் மூலம். ஆமென். ஆண்டவர் என்ன ரட்சித்திருக்கிறார், நான் புது சிருஷ்டிங்கிறத நான் உணரணும். பழையவைகள் இன்டென்ஷனலா, எண்ணத்தோடு, கவனத்தோடு, ஒவ்வொரு காரியத்திலும் நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன். இந்த பழைய குறைவான உலகத்துக்கான காரியங்கள் எனக்குரியதால் இல்ல. ஆமென். அது விழுந்து போன ஒருத்தவனுக்கு குறியது, மீட்டெடுக்கப்பட்டவனுக்கு இல்லைங்கிற புரிதலுக்கு நம்ம வந்துடணும். ஆமென். அப்ப நாம் பூமியிலேயே நித்திய ஜீவனை வாழ ஆரம்பித்து விடுகிறோம். என்னைக்கு நம்ம ரட்சிக்கப்படுறோமோ அன்னைக்கு நித்திய ஜீவன் நமக்கு கொடுக்கப்பட்டது. யோவான் 3:16 தான் சொல்லுது, ஒருவனும் கெட்டு போகாமல் எல்லாரும், ஆமென், எல்லாருக்குமான சுதந்திரம், எல்லாரும் நித்திய ஜீவனை. அப்ப இந்த நித்திய ஜீவனை பெறாததற்கு அல்லது இதற்குள்ளே நான் என்னை ஈடுபடுத்திக் கொள்ளாததற்கு ஆண்டவர் காரணமா ஒரு நாளும் இருக்கவே முடியாது. நான் முயற்சினா என் கை வேலைகளினாலே இல்லை. ஆமென். தேவனை என்னுடைய வாழ்க்கையில பூரணமாய் அனுமதிப்பதின் மூலம், ஆமென், அவருடைய விருப்பத்திற்கு அவர் என்னை உருவாக்கும் பொழுது நித்திய ஜீவனுக்கு அவரே என்ன ஆயத்தப்படுத்துறார். ஹல்லேலூயா. அவரே செய்யற வேலை. இது மனுஷனுக்கு செய்யற வேலை இல்ல. ஆமென். இது ஒரு தகப்பன் பிள்ளைக்கு செய்யற வேலை, ஒரு தாய் மகளுக்கு செய்யற வேலை இல்ல. ஆமென். ஹல்லேலூயா. இது ஒரு பரிசுத்தமான கலங்கமற்ற கடவுள் பாவியான மனிதனை தன்னுடைய குடும்பத்தில் செய்கிறதான மேலான, நிறைவான, பூரணமான ஒரு வேலை. ஹல்லேலூயா. இதுதான் கிருபைன்னு சொல்றாங்க. ஹல்லேலூயா. சோ அவர் இந்த குறைவானத அவர் குறைவானதுல நிறைய வைக்கிறது இல்ல. பைபிள் சொல்ற பாருங்க, வேதத்துல ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்கு. எங்க கிரியை இருக்கோ அங்க கிருபை இருக்காது, எங்க கிருபை இருக்கோ அங்க கிரியை இருக்காது. ஆமென். என்னாலதான் அப்படின்னு நினைச்சிட்டா நான் காலர் தூக்கி சொல்லிக்கலாம், என் வாழ்க்கையில கிருபை வேலை செய்யாது. அவன் என்ன உலகத்தோட நான் ஈடுபடுத்திக்கிறேன். எந்த ஒரு கிரியையும் தேவனுடைய கிருபையை என்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வராது. ஒரே ஒரு காரியம் தான், தாழ்மை உள்ளவர்களுக்கு. யாக்கோபு 4:6 அதான் சொல்லுது, பெருமையுள்ளவர் தேவன் எதிர்த்திருக்கிறார். என் கிரியை அங்க வந்துச்சுன்னா என் பெருமை. கிரியை இருக்கிற இடத்துல தகுதி எதிர்பார்க்கும். தகுதியை எதிர்பார்க்கிற இடத்துல அடையாளத்தை அது என்ன சொல்லும், டிமாண்ட் பண்ணும். அடையாளத்தை எது டிமாண்ட் பண்ணும்னா பெருமை தான் டிமாண்ட் பண்ணும். ஆமென். என் அடையாளம் கிறிஸ்து என்று மாறிவிடும் பொழுது எனக்குள்ளே தாழ்மை வெளிப்படுகிறது. தேவ மகிமை நான் பூரணமாய் அனுபவிக்கிறவனாய் மாறிவிடுகிறேன். தேவ மகிமை என்னிலே பூரணமாய் விளங்கும் பொழுது, ஆமென், இவ்வளவு நாள் கட்டாயத்துல செஞ்சுக்கிட்டு இருந்தவன் இனி சந்தோஷத்தினாலையும் என்னுடைய ரட்சிப்பின் நிறைவை என்னால் அடக்கி வைக்க முடியாத ஒரு மனமகிழ்ச்சியினாலையும் செய்றேன். ஆமென். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுத்ததின் நோக்கம் மேலான ஒரு காரியத்திற்காக. ஹல்லேலூயா. பெருசா நம்ம பைபிள் பிரசங்கம் இல்ல, இந்த வாழ்க்கை இயேசுவுக்காக நான் வாழணும்ன்ற உணர்வோட நான் வாழும் பொழுது it is contagious. ஆமென். இது மற்றவர்களை கண்டிப்பா தாக்கும். ஆமென். என்னுடைய வாழ்க்கை கவனத்தோடு, அப்படின்னா கவனத்தோடு நீ சந்தோஷமா இருக்க கூடாது, சிரிக்க கூடாது, அப்படியே போனோம் அப்படியே வரணும், அப்படியே யாரோடையும் ஒட்ட அப்படி கிடையாது. ஆமென். நான் ஒரு இருட்டுல 100 பேர் நின்னுக்கிறான்னா நான் வெளிச்சனா அந்த 100 பேருக்கு நான் யாருன்னு தெரியும். ஆமென்.
ஹல்லேலூயா. இதுதான் கிருபை. ஹல்லேலூயா. அப்ப என் சந்தோஷம் மிகுதியாகுது, என்னுடைய ரட்சிப்பு நாளுக்கு நாள் வளருது, என்னுடைய பேச்சு வார்த்தை ஜனங்களை கவருது. ஏன்னா என் சொந்த வார்த்தையை நான் பேசல, இயேசுவை பத்தியே பேசுறேன். ஆமென். என்னுடைய நடவடிக்கை, என்னுடைய ஈடுபாடுகள், என்னுடைய அப்ரோச், மற்றவங்களை நான் அணுகுகிற முறை அவர்களுக்கு ரொம்ப ஆர்வத்தை கொடுக்குது. ஏன் எனக்குள்ள கிறிஸ்து இருந்து வெளிப்பட செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு. ஹல்லேலூயா. அப்ப பழச முழுசா எடுத்து போட்டு அவர் சாயல அவர் கொடுக்கும் பொழுது 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுது. ஆமென். அப்புறம் நித்திய ஜீவனை நமக்காக கொடுத்திரு. கலாத்தியர் 3:13 இதெல்லாம் போன வாரம் நான் சொன்னதுதான். ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை அந்நியர்களாய் இருக்கிற நமக்கு கிறிஸ்து இயேசுவின் மூலம் சுதந்திரவாளிகளாய் மாற்றிவிட்டு எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்குரியதாக அவர் மாற்றிட்டார். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்குரியதா மாறிடுச்சு. கடைசியாக சொல்லி முடிச்ச ஆண்டவராகிய கிருபை, ஆண்டவராகிய தேவனுடைய கிருபை எதுக்காக நமக்கு அளிக்கப்பட்டிருக்குன்னா, எபேசியர் 3:8 என்ன சொல்லுது? எல்லாருக்கும் இந்த கிருபை பெற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் இது இட்ஸ் a responsibility, இட்ஸ் a divine response. பரலோகத்தில் இருந்து நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறதான பெரிய பொறுப்பு. ஆமென். இயேசுவை ஏற்றுக்கொள், இயேசுவை ஏற்றுக்கொள். அது இல்ல. ஆமென். என்னுடைய விடுதலையாக்கப்பட்ட வாழ்க்கையை மற்றவங்க பார்க்கும் பொழுது எனக்கும் அந்த விடுதலை வேணுங்கிற தாக்கத்துக்குள்ள அவங்க வரணும். ஆமென். அது பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அதுக்கு சிரிக்கணும் சர்ச்சில். ஆமென். ஆமா, உங்களுக்கு என்ன கஷ்டமா தெரியல, நான் உங்களை சிரிக்க சொல்றேன். ரைட். மன மகிழ்ச்சியா இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமா, ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்க. சோ அதுல இருந்து நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். இந்த நாள்ல இந்த கிருபையை தேவன் எப்படி பூமியில் உள்ள மனிதர்களுக்கு அல்லது அதற்கு கூட வானத்தில் உள்ள தூதர்களுக்கும் விழுந்து போன தூதர்களுக்கும் எப்படி இதை தெரியப்படுத்துறாரு அப்படின்னா, வாசிங்க எபேசியர் 2:6 கவனிங்க. 2வது முறை இந்த வார்த்தை யூஸ் பண்றேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம் மீது வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை வரும் காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கவனிங்க, இது உங்களால் உண்டானது. நிறைய பேர் நினைக்கலாம், நான் என் தாத்தா சர்ச்சுக்கு போனாரு, நானும் சர்ச்சுக்கு போனேன், எங்க அப்பா சர்ச்சுக்கு போனாரு, அதனால நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். இல்ல. ஆமென். இல்ல, ரட்சிப்பு கிருபையாலே நமக்கு கிடைத்திருக்கிறது. It is not me that chose to come into the knowledge of Christ. It is Christ who chose. Amen. அவர் தெரிந்து கொண்டபடியினாலே நீங்கள் நான் இங்க இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். வாசிங்க. இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அப்ப இது தேவனால உண்டான ஒரு விஷயம் அப்படின்னா, ஆமென், அவர் தொடர்பு இல்லாம இந்த பூமியில அவரால உண்டான ஒரு காரியத்தை டெய்லி எப்படி பழக்கத்திற்குள்ளே கொண்டு வரணும்ங்கிறத அவர் தான் நமக்கு சொல்லி கொடுக்கணும். எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? ஆமென். இப்ப அவரால உண்டான ஒரு விஷயம் அவர்தான் நாளைக்குன்னா நாளனைக்குன்னா அடுத்த நாளைக்குன்னா பைபிள் சொல்லுது இல்லைங்களா, காலைதோறும் உங்களுடைய கிருபை புதியதா இருக்கிறது. நேற்று கிருபையை வச்சு நீங்க ஓட்ட முடியாது, இன்னைக்கு கிருபையை வச்சு நாளைக்கு ஓட்ட முடியும். இன்னைக்கு நான் நல்லா ஜெபம் பண்ணிட்டேன்னா நாளைக்கும் நல்லா ஜெபம் பண்ணேன், நாளனைக்கு நான் நல்லா
ஜோம் இன்னைக்கு நான் பைபிள் வாசிச்சா இன்னைக்கு நான் நல்லா பைபிள் வாசிக்கணும், நாளைக்கு நல்லா பைபிள் வாசிக்கணும், நாளைக்கு நல்லா பைபிள் வாசிக்கணும். இன்னைக்கு ஒரு சாட்சியை ஒருத்தவங்களுக்கு சொல்லிட்டா நாளைக்கும் சொல்லணும், நாளைக்கும் சொல்லணும், ஆண்டவர் வர வரைக்கும் அதை செய்யணும். ஏன்னா காலைதோறும் கிருபை புதியதா இருக்கிறது. ஏன் தெரியுமா? அது கீழே இருக்கிற வசனம் என்ன சொல்லுது? ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது நான் சொன்ன பாருங்க, இது கிரியையினாலே உண்டானது அல்ல. நான் என்ன கிரியையை சொன்னாலும் காட்டினாலும் செஞ்சாலும் தேவனுடைய கிருபைக்கு அது ஈடாகாது. It is still less in the sight of God because what Jesus did is humongous. ஆண்டவர் செஞ்சது நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய ஒரு காரியம். ஆமென். கிரியையினாலே உண்டானது அல்ல. ஆமென். கிரியை, நான் செய்யற கிரியை எனக்கு திருப்தி கொடுக்கும் அப்படின்னு சொன்னா தேவனுடைய கிருபையை நான் புரிஞ்சுக்கலன்னு. ஆமென். ஏன்னா என் கிரியையினால ஒரு விஷயத்தை நான் செய்ய முடியாது. பைபிள் வாசிச்சு பாத்தீங்கன்னா ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நான் செய்யற எல்லாமே தேவனுடைய நடத்துதலினாலே செய்யப்படுகிற ஒன்றா இருந்தால் மட்டுமே தேவன் அங்கீகரிக்கிற ஒன்றா இருக்கும். ஆமென். எனக்கு திருப்தியா இருக்கு நான் செஞ்சா அது தேவன் அங்கீகரிக்கவே மாட்டாரு. ஹல்லேலூயா. நான் ஏன் திருப்திக்காக பூமியில வாழ படைக்கப்படல, அவர் திருப்திக்காக, அவர் சந்தோஷத்துக்காக பூமியில வாழ நான் அழைக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறவனாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ரொம்ப கஷ்டமா இல்ல ரொம்ப ஈஸி அப்படின்னு நான் சொல்றேன். அவன் இதெல்லாம் செஞ்சுதான் ஆண்டவருடைய நீ எதுவுமே செய்வானா அப்படின்ற ஒரு உணர்வு. ஏசப்பா, இந்த ஜீவன், இந்த வேலை, இந்த குடும்பம், இந்த பிள்ளைகள், இந்த ஊழியம், இந்த சாப்பாடு, ஆமென், இந்த ஞானம், இந்த அறிவு, இந்த திறமை, இதெல்லாம் நீங்க எனக்கு கொடுத்தது ஆண்டவரே. இத நீங்க கொடுத்து அழகு பார்க்க, இதெல்லாம் வந்து அதாவது இந்த வஞ்ச புகழ்ச்சி இல்ல, உணர்ந்து நான் எம்மாத்திர ஆண்டவர் என்ற நன்றி உள்ள வாழ்க்கை வாழ்வதன் மூலம் கிருபை நம்மிலே பூரணப்படுகிறதை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. வாசிங்கம்மா. ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு எப்படி இருக்கா? நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். ரட்சிப்பு கிறிஸ்துவை அன்றி வேற எந்த வகையிலும் நமக்கு கிடைக்காது. ஆமென். நான் உறுதியா இதை சொல்றேன். எதையுமே, எந்த ஆத்துமாவையுமே நான் கொண்டு வந்தால் என்ன பண்ணவே முடியாது. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்றி இந்த காரியத்தை, இந்த ஒரு பாக்கியத்தை எனக்கு தேவன் கொடுக்கவே இல்லை. ஆமென். அப்ப நீங்களும் நானும் ஆண்டவருடைய பார்வையில எவ்வளவு மேலானவர்களாகவும் விலையேற பெற்றவர்களாகவும் இருந்தால், கிருபை உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் உண்டு. ஆனா அதை புரிஞ்சிக்கிற ஒரு அறிவை நமக்கு கொடுத்திருக்காரு பாருங்க. ஆமென். அப்ப எவ்வளவு ஒரு பாக்கியமானவர்கள் நாம். ஆமென். அப்ப நம்மள நம்ம குறையா நினைக்க கூடாது. நம்மள நம்ம ஐயோ முடியாது, ஐயோ இன்னொருத்தவங்களோட நம்மள என்ன பண்ணக்கூடாது, ஒப்பிட்டு பார்க்க கூடாது. இன்னொரு நபர், இன்னொரு ஊழியம், இன்னொரு குடும்பம், இன்னொரு பெற்றோர், இன்னொரு புள்ள, இன்னொரு இவங்க, இன்னும் இல்ல இல்ல. ஆமென். இந்த அறிவே பெரிய ஒரு வெளிப்பாடு. ஹல்லேலூயா. பைபிள் என்ன சொல்லுது? எந்த நிலையில நான் இருந்தாலும் அவர் என்ன பண்றது இல்லையா, அவர் என்ன பண்றது இல்ல, தள்ளுகிற தேவன் இல்ல பைபிள் சொல்லுது. ஹல்லேலூயா. அப்ப விழுந்த நிலையில இருந்தாலும் அவர் என்ன பண்றது இல்ல, என்ன தள்ளுறது இல்ல. அப்படின்னா என்ன, விழுந்த நிலையிலேயே நான் அப்படியே கண்டினியூ பண்ணிடுறேன் இல்ல. அப்ப அது கிருபையில வாழற வாழ்க்கை இல்ல. அது என்ன, இதுல வாழற வாழ்க்கை, பெருமையில வாழற வாழ்க்கை. ஆமென். ரைட்.
எபேசியர் 3ஆம் அதிகாரம் 8ல இருந்து 10ஆம் வசனம். நிறைய விஷயங்களை நம்ம ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்படிங்கிற இடத்துல இருந்து பார்க்கிறோம். ஆனா பைபிள் சொல்லுது, அனாதி தீர்மானம், தேவனுடைய அனந்த ஞானத்தினால உலகம் படைக்கப்பட்டது வந்து ரொம்ப லேட். ஆமென். அதுக்கு முன்னாடியே தேவன் நிறைய காரியங்களை செஞ்சிட்டாரு. ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அது எப்ப எழுதப்பட்டது? அது எப்ப எழுதப்பட்டது? ஜனங்களை மோசே வனாந்திரத்துல நடத்திட்டு வரும் பொழுது இந்த ஜனங்க மோசே கேட்கிறார், ஆண்டவரே நீங்க நடத்த சொல்ற இந்த ஜனங்களை நான் நடத்துறேன், ஆனா யாரு உங்களுடைய தேவன்? இவங்களை நீ எதுக்கு நடத்திட்டு போனோம் அப்படின்னு மற்றவங்க கேள்வி கேட்டக்கூடாது. ஆண்டவரே நீங்க யாரு எனக்கு வெளிப்படுத்துங்க அப்படிங்கும் பொழுதுதான் சீனாய் மலையில ஆண்டவர் என்ன பண்றாரு, மோசே மேல வர சொல்லிட்டு என்ன பண்றாரு, 10 கற்பனைகளை கொடுக்கிறார். பாத்தீங்களா? இந்த கற்பனைகளை யார் கொடுத்தது அப்படின்னு ஜனங்க கேட்பாங்க. அந்த 10 கற்பனைகளை அதாவது என்ன சொல்றதுங்க, கொடுக்கிறவர் இவங்களை உருவாக்குறவராக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிதான் என்ன சொல்றது, எக்ஸோடஸ் சாப்டர் 20 யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்துல இந்த கற்பனைகளை கொடுக்கும் பொழுது அங்க ஆதியிலே தேவன் ஒரு ஆரம்பம் மனுஷனுக்கு இருந்துச்சு. மனுஷன் இப்படி உருவாக்கப்பட்டான், அவனுக்கு வேண்டுமா இருக்கிற எல்லாத்தையும் அவர் கொடுத்தார், படைத்தார். அவன் அவைகளிலே சந்தோஷமா இல்லாம விழுந்து போனான், பாவம் செஞ்சுட்டான். இந்த பாவத்தின் நிமித்தம் மரணம் வந்துருச்சு, அழிவு வந்துருச்சு. இந்த அழிவில் இருந்து அடிமைப்பட்டு போனான். இந்த அடிமைப்பட்டு போனவன் விடுவிக்கப்படணும். இந்த விடுவிக்கப்படுகிற வேலையை தேவன் தான் செய்தாருங்கிறத மனுஷன் தெரிஞ்சுக்கணும், உலகம் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்துல மலை மேல ஆண்டவர் 10 கற்பனைகளை கொடுக்கும் பொழுது இதற்கு ஒரு ஆரம்பம் இருக்குன்னு கற்றுக் கொடுத்தார். ஆமென். ஹalleluya. இப்ப மனுஷனுடைய ஆரம்பம் எங்க இருக்கு? மோசேக்கு இந்த தேவன் யாரும் கற்றுக் கொடுத்தார். ஆமென். ஆனா பவுலுக்கு ஆண்டவர் என்ன வெளிப்படுத்தினார்னா, இந்த ஆரம்பத்துக்கு முன்னாடி தேவனுடைய அனந்த ஞானம் மேலானதா இருந்தது. எபிரேயர்ல, பிலிப்பியர்ல, அப்புறம் எபேசியர்ல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சில வசனங்களை எடுத்து நீங்க ஆதியிலே தேவனுக்கு முன்னாடி போடும் பொழுது ஆண்டவர் எந்த நோக்கத்துக்காக இந்த உலகத்தை படைச்சாரு அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்கு இந்த வசனங்கள் உதவி செய்யும். ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. வெறும் படைக்கப்பட்டான், அவனுக்கு இருந்ததிலே சிறந்ததை ஏதேன் தோட்டமா தேவன் கொடுத்தாரு. இருந்ததிலே சிறந்தது ஏதேன் தோட்டம் இல்ல. நான் பின்னாடி சொல்றேன், சிறந்தது ஏதேன் தோட்டம் இல்ல. ஹalleluya. மனுஷன் வாழ்வதற்கு ஒரு தகுதியான இடம் தான் ஏதேன் தோட்டம். சிறந்தது ஏதேன் தோட்டம் இல்ல, சிறந்தது அதுக்கு மேல ஒண்ணு இருக்கு, ஆண்டவர் வச்சிருந்தாரு. ஹalleluya. நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு என்னது, புதிய அந்த ஏதேன் தோட்டத்தின் அனுபவத்துக்கு நீ போனோம்னா மறுபடியும் பாவத்துல விடுவ, மறுபடியும் தோட்டத்துக்கு எழுத்துவாரு. ஆமென். அது சிறந்த அனுபவம் இல்ல. ஹalleluya. ஆமென். அதுக்கு மேல ஆண்டவர் ஒண்ணு வச்சிருந்தார். ஏற்கனவே சொல்லிட்டேன், நீ எந்த அளவுக்கு அதை கவனத்துல வச்சிருக்கீங்க, கவனத்துல வச்சு பார்த்தீங்கன்னு தெரியல. ஆமென். ஏதேன் மனுஷன் வாழ்றதுக்கு தகுதியான இடமா படைச்சார். ஆமென். ஆனால் தேவன் மனுஷன் கூட வந்து சஞ்சரிச்சுட்டு போயிடுவாரு. ஆமென். ஆனா ரட்சிப்பு அவர் கூடவே இருக்கிறதுக்கு, அவர் எங்க வந்து போறாரு பாருங்க, அந்த போற இடத்துக்கு கூடவே இருக்கிறதுக்காக தான் இந்த ரட்சிப்பு நமக்கு உதவி செய்யுது. எவ்வளவு ஒரு பாக்கியம்! ஆதாம் ஏவாளுக்கு இல்லாத ஒரு பாக்கியம். ஆமென். முற்பிதாக்களுக்கு இல்லாத ஒரு பாக்கியம், தீர்க்கதரிசிகளுக்கு இல்லாத ஒரு பாக்கியம். கிறிஸ்துவின் நிமித்தம் கிருபையினாலே ரட்சிப்பை நமக்கு கொடுப்பதின் மூலம் பரலோகம், நித்திய ஜீவன் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹalleluya. இத கவனிச்சு நம்ம பயணிச்சிட கூடாதுங்கிறதுக்காக தான் பிசாசு விழுந்து போன
மனிதனுடைய குணாதிசயங்களையும் சுபாவங்களையும் அவன் தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கான். அதனாலதான் பிரிவினைகள் வந்துகிட்டே இருக்கு. அதனாலதான் தேவனுடைய மகிமையை நாம் பூரணமாய் விளங்கிக் கொள்ள முடியாத குறைபாடுக்குள்ளே கடந்து போகிறோம். ஹல்லேலூயா. எதுக்கு புரியுது நான் சொல்றது? ஆமென். படிக்கும் போது கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கும். ஆமென். அதுதான் நாங்க இருக்குமே. ஆண்டவர் கற்றுக் கொடுக்கும். வாசிங்க எபேசியர் 3 அதிகாரம் 8, 9, 10 வசனங்கள். பரிசுத்தவான்களில் எல்லாரிலும் மறுபடியும் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். சிறியவனாய் இருந்தோம். கவனிங்க, கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐஸ்வரியத்தை இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இது என்ன கிருபை? வாசிங்க தொடர்ந்து. கவனிங்க, தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள். எதனால? ஆமென். நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் நாட்டப்பட்டிருக்கிற, உலகத்தில் காண்கிற இந்த காரியத்தினாலே கட்டப்பட்டிருக்காமல் இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய அநாதி தீர்மானத்தின்படி, வாசிங்கம்மா, உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது எது மூலமா? சபை மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டு இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த எத்தனை வார்த்தைகள் வருது பாருங்க. அவருடைய அனந்த ஞானத்தினாலே ஆதி காலங்கள் முதல் உலகம் முழுவதையும் அவர் படைப்பதற்கு முன்பாகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் வைத்திருந்த தீர்மானத்தின்படி ரகசியத்தினுடைய ஐக்கியத்தை என்னவென்று வெளிப்படையாய் காண்பிக்கும் இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். உலகத்தில் யாருக்குமே இல்லாத ஒரு கிருபை, ரகசியங்களை வெளிப்படுத்துகிற ஒரு கிருபை எனக்கு அளிக்கப்படல, பவுலுக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஆமென். பவுல் மூலமா இன்னைக்கு சபையில் தேவன் நம்மை சேர்த்தபடியினாலே சபையிலிருந்து இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்காக தான். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. நேரம் இல்லை, நான் வேகமா இன்னும் சில வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இந்த எபேசியர் 3 அதிகாரம் 8 பாருங்க. நான் சொன்ன பாத்தீங்களா, துரைத்தனங்களுக்கும் வல்லமைகளுக்கும் வானத்தில் இருக்கிற எல்லாம். சோ இத பிரிச்சு நாம் பார்க்கும் பொழுது துரைத்தனங்களும் வல்லமைகள் எல்லாம் விழுந்து போனது. ஆமென். வானத்தில் உள்ள எல்லா காரியங்கள் தேவ தூதர்கள் வேலை தேவ தூதர்களுக்கு கூட கிருபை என்னங்கிறத சபையை பார்த்து தான் அவங்க புரிஞ்சிக்க முடியும். ஏன்? பரலோகத்துல கேள்வி பதிலுக்கெல்லாம் இடம் இல்லை. ஆண்டவரே இது எதுக்கு இப்படி? கேள்வி பதிலுக்கு பரலோகத்துல இடம் இல்லை. ஆண்டவர் கட்டளையிடுவாரு, அவங்க போய் இந்த உதாரணத்துக்கு சொல்லணும்னா நிறைய இடம், குறிப்பா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மரணம், மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார், கல்லறை, அந்த கல்லறை திறக்கப்பட்டது. கல்லறை யாருக்காக திறக்கப்பட்டுச்சு? யாருக்காக திறக்கப்பட்டுச்சு? இயேசு கிறிஸ்து வெளியே வரணும்னா இல்ல, நம்ம எல்லாம் உள்ள போய் பார்க்கணும். இயேசு கிறிஸ்து மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்துல இருந்தாரு, வெளியே வந்துட்டாரு. ஆமென். அதுக்கு அடையாளம் பூட்டப்பட்ட அறையில இயேசு கிறிஸ்து உள்ள வந்தாருன்னு, சீஷர்களை சந்திக்க வந்தாருன்னு வேதம் சொல்லி கொடுக்குது. ஆமென். கல்லறை இயேசு வெளியே வர்றதுக்கு திறக்கப்படல, நம்ம போயிட்டு அவர் சொன்னபடியே, அவர் வார்த்தையின்படி அவர் உயிர் தெழுந்து விட்டார் என்பதை காண்பிப்பதற்கு. அதை சொல்றதுக்கு தான் ஒரு தூதர் மேல உட்கார வச்சிட்டாரு. வரவங்களுக்கு எல்லாம் நீ சொல்லு, என்ன சொல்லு? அவர் இங்க இல்ல, அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்துட்டார். அவர் இங்க இல்ல, சொன்னபடியே உயிர் தெழுந்துட்டார். நீ சொல்லு. மரியாள் கிட்ட போய் என்ன பண்ணு? கிருபை பெற்றவளே வாழ்க அப்படின்னு சொல்லு. உனக்குள்ளே
ஆண்டவராகிய தேவன் அவருடைய குமாரனை உன் மூலமாய் உலகத்தில் கொண்டு வருவார்னு சொல்லு, அவ்வளவுதான் வேலை. ஆமென். ஆண்டவராகிய தேவன் வானத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறகு படும் பொழுது என்ன சொல்றாரு? இங்க ஏன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? அவர் எப்படி எடுத்துக் கொள்ளப்படுவாரோ அப்படியே திரும்ப கீழே வருவாரு. அதனால நீங்க போய் எருசலேம்ல 10 நாள் காத்துருங்க. உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வருவார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நீங்க பெற்றுக்கொண்டு உலகம் எங்கும் எனக்காக சாட்சிகளா இருங்கள் சொல்லி வேதம் சொல்லி கொடுக்குது. ஹல்லேலூயா. அவ்வளவுதான் தூதர்களுடைய வேலை. ஆனா இந்த கிருபை அவங்களுக்கு இல்ல, நமக்கு இருக்கு. ஆமென். ஏன்னா பாவிகளை அந்தகார இருளில் இருந்து மீட்டெடுப்பதற்கு இயேசு கிறிஸ்துவினுடைய அனந்த ஞானம், ஆமென், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் நமக்கு வைத்திருக்கிற வழி. ஆமென். அதுக்குதான் ரட்சிப்பை நம்ம ரொம்ப லகுவா எடுத்துக்கொள்ள கூடாது. ஆமென். அதுக்குதான் ரட்சிக்கப்பட்டவர்கள் ஏனோ தானோன்னு வாழக்கூடாது. அதுக்குதான் ரட்சிக்கப்பட்டவர்கள் உலக போக்கோடு ஒத்து போயிடக்கூடாது. அதுக்குதான் ரட்சிக்கப்பட்டவர்கள் உலகத்தினுடைய காரியங்கள்ல கலந்து விடக்கூடாது. ஏன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டு என்ன சொல்லியிருக்கோம்னா, உலகம் எனக்குரியது இல்ல, நான் தேவனுக்குரியவன். ஆமென். உலகம் சொல்ற காரியங்களை நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன், இனி ஆண்டவர் சொல்றத காண்பிக்கிற காரியங்களை அவருடைய சித்தத்தின்படி நான் செய்வேன். ஆமென். இததான் ஆண்டவர் காண்பித்து கொடுத்தார். வாசிங்க எபேசியர் 2:10 வாசிங்க. உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரியவரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ள ஆதிகாலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிப்பதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இன்னொன்னு சொல்றேன், நல்லா கவனிங்க. சபைனா கூடி வருகிற சபை ஒன்று இருக்கு. ஆமென். கூடி வருகிற சபையிலிருந்தும் தேவனுடைய ரகசியங்களை, கிறிஸ்துவுக்குள்ளே நாம் பெற்றிருக்கிற காரியங்களை நாம் வெளிப்படுத்த வேண்டும். ஆமென். இங்க விதைய தூரம், விதை போடுறோம். ஆமென். ஆனா இந்த விதை சரீரமாகிய சபை, தனிப்பட்ட விதத்துல நாம் சபையா இருக்கிறோம் பாருங்க, உலகத்துல போய் இந்த ரகசியத்தை வெளிப்படுத்துறதுக்காக தான் கூடி வருகிற சபையினுடைய நோக்கம் தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். அப்ப உலகத்தான் உடைய பேச்செல்லாம் நம்ம பேச்சா இருந்து, அவனுடைய செயல்பாடெல்லாம் நம்முடைய செயல்பாடா இருந்து, அவனுடைய வாழ்க்கை முறைமையெல்லாம் நம்முடைய வாழ்க்கை முறைமையா இருந்து, அவனுடைய எண்ணம் எல்லாம் நம்முடைய எண்ணமா இருந்து, இந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற இந்த வாழ்க்கையை நாம் வெளிப்படுத்தவே முடியாது. ஹல்லேலூயா. அப்ப சபைக்குள்ளே ஒரு கட்டுப்பாடு தேவன் வச்சிருக்காரு, நமக்குள்ளும் ஒரு கட்டுப்பாடு தேவன் வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. உலக மனிதர்கள் வாழுகிற அந்த வாழ்க்கை முறைமையின்படி பூமியிலே நாம் வாழ இயலாது, பர்மிஷனே கிடையாது. ஆமென். அவர் கொடுத்திருக்கிற freedom is to display his grace and not to live the life according to the world. ஆமென். உலகத்திற்கு ஒத்து வாழ்கிற வாழ்க்கையை நம்ம இந்த பூமியில வாழ்றதுக்காக கிருபையை கொடுக்கல. அவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வெளிப்பாட்டை பூமியில் இருள்ல இருக்கிற மனிதர்களுக்கு வெளிப்படுத்தி வாழதான் பர்மிஷன். ஆமென். ஹல்லேலூயா. இது விடுதலையினாலே கிடைத்திருக்கிறது, அடிமைத்தனத்தினாலே கிடைக்கல. நிறைய நேரம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா, அடிமைத்தனத்துக்குள்ள போயிடும். என்ன அடிமைத்தனம்? யார்கிட்ட நான் பேச மாட்டேன், ஐயோ என் ஆவி கெட்டு போகுது, அந்த சிஸ்டர் அந்த பிரதர் இல்ல. ஆமென். ஆமென். கிறிஸ்துவின் கிருபையை நீ பெற்றிருந்தா உன் ஆவிதான் அந்த அம்மாவை தாக்கும். நீ அவ்வளவு வீக்கா? இந்த உலகத்தில் இருக்கிற அந்த ஆவி எல்லாம் என்ன, அந்த ஆவி தாக்குது, இப்படி போன அந்த ஆவி அடிச்சுது. ஆமென். அப்படி வந்தா அந்த காத்து வந்துடுது. எங்கிருந்து வருது? எங்கிருந்து வருது? வேற உலகத்தையே தலைகீழ மாற்றுகிற கிருபை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்காரு. ஆமென். சும்மா இந்த உலகத்துல உள்ள இந்த காத்து இதெல்லாம் பேசக்கூடாது. நம்ம
பாருங்க. ஹalleluya. ஆமென். அசுத்த ஆவிக்கு இடமே வராது. விசுவாசிக்கிறீங்களா? அப்படிப்பட்ட ஒரு மகிமை ஆண்டவர் நமக்குள்ள வச்சிருக்காரு. ஆமென். இத நான் எவ்வளவு பெரியவன் காட்டுறதுக்கு இல்ல, அவர் எவ்வளவு பெரியவன் காட்டுறதுக்கு. ஹalleluya. அப்ப கிறிஸ்தவர்கள் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வேற. ஆமென். நம்ம வேற. ஹalleluya. தேவன் நம்மில வெளிப்படும் பொருட்டு அதுக்கு நம்ம பிரயாசப்படணும். ஆமென். அதுக்கு நம்ம பிரயாசப்படணும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம், எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தின் அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தின். அப்ப தொடர்பு. ஆமென். தொடர்பு இங்க இருக்கிறதுனால ஆவிக்குரிய உன்னதங்களின் ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்றது இல்ல. தொடர்பு அங்க இருக்கிறதுனால தான் ஆவிக்குரிய உன்னதத்தின் ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். மேலானவைகளை நாம் இங்க சுதந்தரித்து அனுபவித்து வாழ்றதுக்கு தான் இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுக்கப்பட்டார். ஹalleluya. ஆமென். இங்க தேடக்கூடாது, இந்த உலகத்துல தேடக்கூடாது. சும்மா ஒரு 20 ரூபீஸ் கிஷோர் ஒரு 30 அந்த தேடக்கூடாது. இங்க இல்ல தேடல், நமக்கு அங்க இருக்கு. அவருடைய ஐஸ்வர்யத்தின்படியே நம்மை அவர் மீட்டு கொண்டிருக்கிறார். இது உன்னதங்களில் இருந்து வருகிறதான ஒரு ஆசீர்வாதம். ஆமென். ஹalleluya. தொடர்ந்து வாசிங்க. தமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தமுள்ளவர்களும், எப்படி அன்பிலே பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்பே, பாருங்க, இப்ப இந்த உலக தோற்றத்துக்கு முன்பே ஆண்டவர் என்ன பண்றாரு? அப்புறம் தான் ஏதேன் தோட்டம்லாம். ஆமென். முன்னாடி என்ன பண்றாரு? இவனை நான் உண்டாக்குவேன், கிறிஸ்துவுக்குள்ளதான் இவனுக்கு விடுதலை வரும், கிறிஸ்துவுக்குள்ளதான் மறுபடியும் மகிமையில் சேர்க்கப்படுவான். உலக தோற்றம், before the foundations of the earth Christ died for us. ரோமர் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் தான் சொல்லுது, பாவிகளாய் நாம் இருக்கிறது தாயின் கருவிலே நாம் தோன்றுவதற்கு முன்பாகவே கிறிஸ்து இயேசு எனக்காக மரித்தார். அதுக்கப்புறம் தான் உலகம். இதெல்லாம் தேவனுடைய மனதில் இருந்துச்சு பாருங்க. தேவனுடைய மனதில் இருந்த காரியம் உங்களுக்காக எனக்காக இந்த கடைசி காலங்களில் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமென். ஆமென். இந்த பழைய ஏற்பாட்டு ஆட்களுக்கெல்லாம் தெரியாது, நமக்கு அந்த கிருபை இருக்கு. ஆமென். அப்ப அவங்க வாழ்ந்தாங்க பாருங்க பரிசுத்தம், அதெல்லாம் ஒரு துளி. நம்ம வாழ போறோம் பாருங்க அந்த பரிசுத்தம், அதுதான் நமக்கு தேவையானது ஒன்று. அப்ப நம்முடைய தகுதியை நம்ம உயர்த்தி கொள்ளணும். நம்முடைய தகுதியை நம்ம எப்படி உயர்த்த முடியும்? கிறிஸ்துவுக்கு நம்மளை தாழ்த்துவதன் மூலம் நம்முடைய தகுதி உயர்கிறது. கிறிஸ்துவனுடைய பூரண ஆளுகைக்கு என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பதன் மூலம் என் தகுதி உயருது. ஆமென். கிறிஸ்துவுக்கு அவர் சொல்றத மட்டும் என்னால முடிந்த அளவுக்கு நான் செய்வேங்கிற தீர்மானத்தை நான் எடுப்பதன் மூலம் என் வாழ்க்கை மேலோங்கி வருது. நீங்க இங்க நின்னு ஜனங்க உங்களை பார்க்கறதுக்கும், பாருங்க கீழே கூட்டத்தில் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கீங்க, இங்க இருந்து நான் உங்களை பார்க்கறதுக்கும் என்ன நீங்க அங்க இருந்து பார்க்கறதுக்கும் வித்தியாசம். ஆமென். கடவுள் உங்க எல்லாரையும் இந்த மாதிரி மாத்தி வச்சுக்கிறாரு. இன்னும் நம்ம அதை உணராம நான் அப்படியே இப்படியே அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஆமென். நம்முடைய அளவு வேற. ஹல்லேலூயா. ஆமா, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே தேவன் இதை நமக்கு சுதந்திரமாய் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் இதை ஏதாவது ஒண்ணு நான் எனக்காக நானே செஞ்சுக்க முடியுமா? ஆமென். இதுதான் தேவன் கிருபை என்று நம்முடைய வாழ்க்கையில அருள பண்ணியிருக்கிறார். இதை கோட்டை விடவே முடியாது. ஆமென். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள் வரைக்கும் வாசிங்க. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 2 வசனங்களை நான் முடிக்க போறேன். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருமணம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருமணம் பற்றினார். குமாரன் மூலமாக. ஆமென்.
குறைவுள்ள எல்லா வழியும் ஆண்டவர் வந்து மனுஷனுக்கு வாய்ப்பா கொடுத்தாரு. ஆமென். முடியல, குறைவாவே நிக்குது. கடைசி நாட்கள்ல தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பி அவர் யார் என்று வெளிப்படுத்தினார். ஆமென். மனுஷன் தன்னுடைய குறைவுகளை தானே தீர்த்து கொள்ள முடியாது என்று தெய்வம் மனித கோலம் எடுத்து, தெய்வம் சாவறதுக்கு தகுதி இல்லாதவர், சாவறதுக்கே அவருக்கு தகுதி இல்லை, சாவே முடியாது. ஆமென். ஆனாலும் ஒரு வழி அவரே உருவாக்கிக்கிட்டு மனுஷனுக்காக அவர் தன்னை குறைத்து கொண்டு வந்து செத்ததுதான் ரட்சிப்பின் நற்செய்தி. ஆமென். இது உங்களுக்காக எனக்காக அவர் மனதிலே பூர்வ காலத்தில் உலகம் தோன்றுவதற்கு முன்பே உன்னதத்தில் எடுத்த தீர்மானம். இதான் கிருபை. ஹல்லேலூயா. எப்படி இந்த தேவனுக்கு நான் துரோகம் பண்ண முடியும்? எப்படி இந்த தேவனை விட்டு நான் விலகி இருக்க முடியும்? இந்த தொடர்பு எப்படி என்னுடைய வாழ்க்கையில குறைவுள்ளதா இருக்க முடியும்? ஆமென். அர்ப்பணிக்காமல் இருந்தா, செவி கொடுக்காம இருந்தா, வாழ டெலிபரேட்டா டிசைட் பண்ணாம இருந்தா நடக்கும். ஆமென். ஆனா இது உன்னதமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு காரியம். உண்மையாவே நீங்க அனுபவிச்சா உங்களுக்கு தெரியும். வாசிங்க தொடர்ந்து. குமாரன் மூலம் வெளிப்படுத்தினார், இவரை சர்வத்திற்கும் சுதந்திரவாளியாய் நியமித்தார், இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார், இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபியுமாய் இருந்தார். சர்வத்தையும் அங்க சொன்ன சபையிலே அவர் யார் என்று வெளிப்படுத்துகிறாராம். இங்க சொல்ற சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுதந்திரத்தை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். ஆமென். பிலிப்பியர் 2:6 கூட அதுதான் சொல்லுது. அவர் தம்மை மரண பரியந்தம் அதாவது என்ன சொல்றதுங்க, அவர் எல்லாரிலும் மேலானவராய் இருந்தும் தம்மை ஒரு பெரிய கொள்ளையாடின பொருளாய் எண்ணாதபடிக்கு சிலுவை பரியந்தம் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினபடியினாலே பிதாவானவர் அவருக்கு உலகத்தில் உள்ள மேலான ஒரு ஸ்தானத்தை ஏற்படுத்தினார். கால்கள் யாவும் முடங்கும், நாவும் யாவும் இவரே தேவன் என்று அறிக்கையிடும். ஹல்லேலூயா. இங்க நான் பண்ணேன்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஆமென். அப்ப எண்ணம், எதிர்பார்ப்பு, உணர்வு, பேச்சு, செயல் எல்லாம் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிற. அப்ப நான் எந்த அளவுக்கு என்னை மறைத்துக் கொள்கிறேனோ அந்த அளவுக்கு கிறிஸ்து என்னில் வெளிப்படுவார். ஆமென். சோதனை என்ன தெரியுமா? கொஞ்சம் நீங்க கிறிஸ்துவை வெளிப்படுத்தினீங்கன்னா உங்களை பெருமை பேச்சு பேசுறதுக்கு ஆளு வருவோம். ஆமென். இதுதான் சோதனை. ஓ பிரதர் பயங்கரமா ஜெபம் பண்றீங்க, சிஸ்டர் எவ்வளவு அழகா நீங்க இது பண்றீங்க, எவ்வளவு அழகா ஆர்கனைஸ் பண்றீங்க, எவ்வளவு அழகா பண்றீங்க. ஆமென். சேலஞ்ச் இதுதான். ஏன்னா பிசாசுக்கு தேவனோடு பூரண தொடர்புல நீங்க இருக்குது பிடிக்காது. ஆமென். அவனுக்கு தேவனுடைய உன்னதமான படைப்பு அவனுக்கு சுதந்திரமா வச்சுக்கணும்னு ஆசை. இதை அவன் செய்யறதன் மூலமாக நம்மள அவனுடைய அடிமைத்தனத்தில் வைத்துக் கொள்வதன் மூலமாக ஆண்டவரை ஜெயிச்சதா அவன் எண்ணம் கொள்றான். ஆமென். இதுக்கு துணை போனா ஆண்டவரை நம்ம எல்லா இடத்துலயும் தலகுனிய பண்றோம் அர்த்தம். ஆமென். ஆண்டவரை பிசாசு ஜெயிச்சதா அவன் நினைக்கிறான். அவன் தலை நசுக்கப்பட்டதுதான். ஆமென். ஆனா நம்முடைய பர்மிஷன் நமக்கு எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? நம்மை அவருடைய கிருபையில் சிங்காசனத்தில் மறைத்துக் கொண்டு அவருடைய தாழ்மையை ஆடையாய் அணிந்து கொண்டு அவரை எல்லாவற்றிலும் வெளிப்படுத்துவதன் மூலம் ஆமென் அவருடைய நாம மகிமைக்காக பூமியில வாழ்ந்தார். ஹல்லேலூயா. அவர் நம் மூலமாக அநேகரை ரட்சிப்புக்குள்ள நடத்துவதற்கு நம்மை கருவியாய் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. ரகசியம். ஆமென். ஆனா உலகத்துல இந்த கிருபையை பத்தி என்ன பிரசங்கம் தெரியுமா? ஐயோ காது கொடுத்து கேட்க முடியாது. நீ என்ன வேணா பண்ணு,
டான்ஸ் இல்ல என்ன வேணா பண்றதுக்காக கிருபை கொடுக்கப்படல. ஆமென். இயேசு சொல்றத பண்றதுக்கு அவருக்குள்ள இருந்து வாழ்ந்து பூரண நடத்துதலுக்கு அர்ப்பணிக்கிறதுக்கு தான் கிருபை கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன வேணா பண்றதுக்காக கொடுக்கப்படல. ஹல்லேலூயா. எபிரேயர் 1:14 வாசிங்க, இதோட முடிக்கலாம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகி பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் ஆனார். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பயந்துகிட்டே இருக்கிறது ஆண்டவர் நமக்காக வைக்கல. ஆமென். மரணத்தினால ஜெயிச்சு ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தை காட்டிக் கொண்டிருந்த பிசாசுக்கு என்ன பண்றாரு? நீ இதுக்கு மேல அதிகாரத்தை இனி செலுத்தவே முடியாதுன்னு சொல்லி நிரூபிச்சிட்டாரு. ஆமென். அந்த தேவன் நமக்குள்ள வாசமா இருக்கிறாரு. அப்ப நமக்குள்ள வாசமா இருக்கிறது தேவன் உலகத்தில் இருக்கிறவரை விட பெரியவரா இல்லையா? ஆமென். பெரியவரா இல்லையா? அப்ப அந்த ஜெயமுள்ள வாழ்க்கைய நாம் வாழதான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசி முடிக்க போறேன். இந்த வார்த்தைகளை கவனிங்க. இந்த கடைசி இந்த விஷயத்துக்காக தான் நான் உங்களுடைய கவனத்தை செலுத்த விரும்பினேன். என்ன தெரியுங்களா? தேவனுடைய உன்னதமான நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில ஏதேன் தோட்டத்திற்குள்ள கொண்டு போய் ஏதேன் தோட்டத்தின் வாழ்க்கையை கொடுக்கிறது அது கிடையாது. ஆமென். தேவனுடைய உன்னதமான நோக்கம் உங்களை என்ன ஒரு பெரிய ஆளுகை செய்கிறவர்களாய் நிறைய பேர் நினைப்போம். நிறைய பேருடைய கிறிஸ்தவ விசுவாசம் என்ன தெரியுமா? நான் பரிசுத்தமாய் வாழ்ந்து இந்த ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவேன். ரகசிய வருகையில் நோக்கத்தை பாருங்க. யாக்கோபுல இருக்கு, அவர்களுடைய நோக்கங்களின் எண்ணங்களின் படி அவர் என்ன பண்றாரா? அவர்களை அறிகிறாராம். நான் போய் 1000 வருஷம் அரசாட்சி பண்ணுவேன், ஆளுகை செய்வேன், தேவனோட இதெல்லாம் ஒரே ஒரு விஷயத்துல அடக்கப்பட்டு இருக்கிறது. என்ன தெரியுமா? கிறிஸ்துவுக்குள் இருக்கிற வாழ்வு. ஆமென். கிறிஸ்துவுக்குள் இப்படிதான் இருக்கணும்னு வேதம் அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி சொல்லி கொடுக்குது. ஹல்லேலூயா. அப்ப தேவையில்லாதவைகளை நாம் எப்படி கவனத்தோடு களையணுமோ அப்படி களைச்சோம்னா தேவையானது பூரணமாய் நம்மை ஆட்கொள்ளும். தேவன் நம்மில் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. சரி, இதுல நமக்கு வரங்கள் கிரியை செய்யுமா? நிச்சயமா கிரியை செய்யும். நம்மை கொண்டு அவருடைய வல்லமை அவர் காண்பிப்பாரா? காண்பிப்பார். மரித்தவர்கள் எழும்புவாங்களா? தீராத வியாதிகள் மாறுமா? ஆமென். பிசாசுகள் நம்மை கண்டு ஓடுமா? ஆமென். நடக்கும். ஆமென். அது நம்மளால இல்ல. அதுல தெளிவா இருந்துட்டா எல்லா மகிமையும் தேவனுக்கு. ஆமென். கஷ்டப்பட்டு போனோம்னு சொல்ல, குறுகலான பாதையில் தான் போகணும்னு சொல்லுது. ஆமென். இந்த வாழ்க்கை இயேசு கிறிஸ்து கையில அவருடைய ஆளுகையில பூரணமா இருந்தா, ஆமென், நாம் அவருடைய மகிமைக்காக பூமியில வாழ்வோம். ஆமென். அவ்வளவுதான் நமக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் அவர் மகிமைக்காக மட்டுமே வாழ்வதற்காக பூமியில பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். இட்ஸ் a big responsibility. பெரிய பொறுப்பு, பெரிய பொறுப்பு. நான் அப்புறம் அந்த நண்பரை கூப்பிட்டு சொன்னேங்க, பாரு, இதெல்லாம் நாங்க கடந்து வந்துட்டோம். எங்க சபையில் இருக்கிற கடைசி விசுவாசிகளுக்கு ஒத்துக்காது. இப்ப இதெல்லாம் சொல்லிட்டு தயவுசெய்து என்கிட்ட சொல்றது வேற யாருக்கும் சொல்லாத, கூட கஷ்டம் ஆயிடும் அப்படின்னு சொல்லி அந்த கான்வர்சேஷனை நான் முடிச்சேன். ஏன்னா தேவன் நம்ம வேதத்தை திறந்தா அவருடைய இதயத்தை அவர் திறந்து காண்பிக்கிறது. ஆமென். உலக மாயைகளுக்கு நாம் மதிமயங்கி போய்விடக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க இந்த குறிச்சு வச்சுக்கிட்டீங்களா வசனத்தை? நீங்க வீட்டுல போய் படிங்க. உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இன்னும் உங்களை தெளிவுபடுத்துவார். ஆமென். இது நான் கோடிட்டு காட்டுறதுதான் என் வேலை. ஆமென்.
இதை நான் வெளிப்படுத்தி காட்டுறது என் மேல. உங்க வீட்டுக்கு போயிட்டு இந்த வசனங்களை நீங்க படிச்சு பாருங்க. உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இன்னும் தெளிவா உங்களை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. கண்கள் மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க இல்லாமல் வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாமல் வாழ தெரியாதையா. நீங்க இல்லாமல் வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாமல் வாழ தெரியாதையா. இயேசுவே எஜமானே, நேசரே என் துணையாளரே. இயேசுவே என் எஜமானே, நேசரே என் துணையாளரே. நீங்க இல்லாமல் வாழ முடியாதையா, கிருபை இல்லாமல் வாழ தெரியாதையா. கரையில கிருபையும் மறையில மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே. கரையில கிருபையும் மறையில மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே. கிருபை பார்க்கிற ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. கிருபை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம்.